ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 10வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தில் 9 பேர் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா, சௌந்தர்யா, ஜாக்லின், அன்ஷிதா, விஜய் விஷால், ரயான், அருண், சத்யா மற்றும் தர்ஷிகா. இந்த 9 பேரில் நம்பர் 1 பொசிஷனில் பவித்ரா. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 31,709 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23.23% வந்துருந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுடைய பவித்ரா அவர்கள். நேற்றுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் பவித்ரா அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. நிறைய பேர் பயங்கர ஆச்சரியத்தோடு வந்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 28,830 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21.12% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ சௌந்தர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா பவித்ரா அவர்களுக்கும் சௌந்தர்யா அவர்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 3000 வாக்குகள் வந்து வித்தியாசத்தோடு வந்து இருந்துகிட்ருக்காங்க. சௌந்தர்யா அவர்கள் இவ்வளோ கம்மியான வாக்குகள் வாங்கி நான் பார்த்ததே இல்லை. இன்க்ளூடிங் நம்மளுடைய முத்துக்குமரன் வந்து நாமினேஷனில் வராத போது அதிகப்படியான வாக்குகள் எப்பவுமே வாங்குவாங்க. பட் இப்போ கம்மி. 3வது இடத்துல ஜாக்லின் 14,855 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கிய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.88% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ சௌந்தர்யா அவர்கள் தரமட்ட லெவலுக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்னா அதை விட மோசமான நிலைமையில தான் ஜாக்லின் அவர்களும் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக்கில் கூட ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து ரொம்ப குறைவான வாக்குகள் தான் வாங்கிட்டு இருந்தாங்க ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அதிகப்படியான வாக்குகளும் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஆகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்த 4வது பொசிஷனில் அன்ஷிதா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12,233 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.95% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஸோ அன்ஷிதா அவர்கள்லாம் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு பிளேயர், பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு பிடிக்கலையா, அவங்கள அடித்து நவுத்தி விளையாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிளேயர் தான் பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதா அவர்கள். ஸோ அதுக்கான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா அடிச்சிருவாங்க, தும்சம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விதத்தில் தான் விளையாடுறாங்க. அதுக்கடுத்த 5th பொசிஷனில் நம்மளுடைய விஜய் விஷால் இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 10,800 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.91% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா எப்படி நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க, சௌந்தர்யா எப்படி செகண்டில் இருக்காங்க அப்படின்றது தான். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, விஜய் விஷால் எப்படா 5வது பொசிஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை பற்றி என்ன அப்படிங்கிறத லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், பவித்ரா அண்ட் விஜய் விஷால் பற்றி. அதுக்கடுத்து 6th பொசிஷனில் நம்மளுடைய ரயான் அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 10,737 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.86% இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ ரயானை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல பிளேயர் தான், செம்மையாக வந்து பேசுகிறாப்புல. ராணுவ மாதிரிலாம் வந்து பேசாமல் திக்கி அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன சொல்ல வரோமோ அதை நல்லா தான் புரிஞ்சுக்கிறாரு. பட் இருந்தாலும் என்ன கொஞ்சம் சேர்க்க சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தா இன்னும் கூட நல்ல ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். அதுக்கடுத்தா இந்த 7th பொசிஷனில் நம்மளுடைய அருண் பிரசாத் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை 9,584 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.02% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ அருண் பிரசாத்தை பொறுத்த வரலையும் நேற்றுக்கு வந்து 8வது பொசிஷன்லையும் இப்போ 7வது பொசிஷனுக்கும் கொஞ்சம் முன்னேறியிருக்காரு. என்ன பெரிய வித்தியாசமானால ஒரு 30 ஓட்டிங்ஸ் வந்து முன்னுக்கும் இப்படிக்கும் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ அதனால் 7வது பொசிஷனுக்கு வந்து போயிருக்காப்புல. சத்யா 8வது இடத்துக்கு வந்து போயிருக்காப்புல. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சத்யா அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9,548 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.99% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய சத்யா அவர்கள். ஸோ சத்யா வந்து டிசர்வ்டு தான். கண்டிப்பாக வந்து இவர் வந்து கிளம்பி வெளியே போக வேண்டிய அவசியம் வந்து இருந்துகிட்ருக்கு. நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே சொல்லிட்டு இருந்ததுன்னா ஒரு 60 நாள் அதுக்கு மேலாம் வந்து தாக்கு பிடிக்க முடியாது இவங்களாலாம். ஸோ அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக கலந்து வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஏதாவது வந்து சாமியோ இல்லை பூகம்பமோ வந்து இவங்களை வந்து காப்பாற்றினா ஒன்று உண்டு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் தர்ஷிகா வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 8,240 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.04% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய தர்ஷிகா அவர்கள். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்காக கேம் ப்ளே பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. நேற்றுக்கு பவித்ரா அவர்கள் கூட்டு தர்ஷிகா கிட்டே அவ்வளோ தூரம் வந்து சொல்கிறாங்க, பாருமா தர்ஷிகா நீ வந்து வரும்போது எப்படி இருந்தியோ அப்படி வந்து இல்லை,
தயவுசெய்து அதை புரிஞ்சு நடந்துக்கோ. ஒழுங்காக வந்து உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, ஒழுங்காக கேம் ப்ளே பண்ணு. ஆரம்ப காலகட்டத்தில் நீ இருந்த மாதிரி வந்து இல்லை, நீ ஒருத்தருக்கு மட்டுமே நிறைய ஸ்பேஸ் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்குது. ஸோ தயவுசெய்து அதை வந்து பண்ணாத. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்காம உனக்கான ஸ்பேஸை நீயே க்ரியேட் பண்ணிக்கோ. சரியாக விளையாடு, நல்லா இரு, நீ ஆரம்ப காலகட்டத்தில் கேப்டன்லாம் வேறு ஆயிருக்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னால் அட்வைஸ் பண்ணாத புள்ள இதுக்கு வந்து தர்ஷிகா வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க தெரியுமா? அப்படியே நான் தான் வந்து இந்த உலகத்திலே நான் தான் பயங்கரமான அழகாக இருக்கிறேன் அப்படின்றது மாதிரி ஒன்று. 2வது நான் ஒன்றும் அவ்வளோ ஸ்பேஸ் ஒன்றும் எடுத்துக்கலையே, நான் ஒன்றும் அவ்வளோ நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்கும்படியாக வந்து இருக்க முடியல. என்னுடைய கேம் ப்ளே ஒன்றும் அவங்களால வந்து எந்த விதமான விதத்துலையும் வந்து அஃபெக்டே ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் வந்து தர்ஷிகாவுடைய கேமும் சரி, அதே மாதிரி விஜய் விஷாலுடைய கேமும் சரி, அந்த பல்ட்டி அடித்து ரொம்ப நாட்கள் வந்து ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப அட்டர் ஃப்ளாப் ஆகிப்போச்சு அவங்களுடைய கேம் ப்ளே. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காதல், கன்றாவி, லொட்டு லொசுக்கெல்லாம் வந்து அட்டர் ஃப்ளாப் ஆகி கீழே அடிமட்ட ரேஞ்சுக்கு வந்து போயிடுச்சு. விஜய் விஷாலாக ஒரு காலத்தில் நம்பர் 1 பொசிஷனில் இருந்து ஓட்டிங்ஸ் வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள். அந்த பையன் வந்து இப்போ 5th பொசிஷனில். இவ்வளோக்கும் முத்துக்குமரன் வந்து நாமினேஷன் இல்லை, தீபக் வந்து நாமினேஷன் இல்லை. ஸோ இவங்கெல்லாம் ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட் தான். ஸோ இவங்கெல்லாம் வந்து நாமினேஷனில் இல்லாத போது, ஜெப்ரி முதல் கொண்டு டஃப்பான கண்டஸ்டன்ட் உள்ளே இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து கம்மியான வாக்குகள் வாங்கியிருந்தால் கூட பரவாயில்ல. நாமினேஷனில் முத்துக்குமரன், ஜெப்ரி, அதுக்கப்புறம் தீபக் இவங்கெல்லாம் இருந்து இவங்கெல்லாம் கம்மியாக வாங்கியிருந்தால் பரவாயில்ல. ஆனால் இருக்கிறதே எல்லாமே டம்மு பிளேயர்ஸ் தான். சொல்லப்போனால் சௌந்தர்யாவை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட கம்மியான வாக்குகள் வாங்கக்கூடிய ஆட்களாக தான் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. இன்க்ளூடிங் பவித்ரா, ஜாக்லின், இவங்க எல்லாருமே, அன்ஷிதா முதல் கொண்டு. ஆனால் அவங்கள கூட பீட் பண்ண முடியல. விஜய் விஷாலுக்கு வந்து இவ்வளோ தான் வருது அப்படிங்கிறது போது அது வந்து பார்க்கும்போது ரொம்ப மோசமாக வந்து இருந்துகிட்ருக்கு. போச்சு, அவ்வளோதான். விஜய் விஷால் உன் கனவெல்லாம் வந்து மண்ணாக போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பிக் பாஸ் இருக்குது இல்லையா, இந்த பிக் பாஸில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது. அது என்னென்னா, பிக் பாஸில் யாரெல்லாம் டைட்டில் வின் பண்ணுறாங்களோ அவங்க யாருமே வந்து வாழ்க்கையில் பெருசாக வந்து உருப்படுறதே கிடையாதான். அதனால் மேபி வந்து நம்ம வின் பண்ணிடக்கூடாது, சும்மா இருந்துட்டு அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு நமக்கு வந்து தெரியல. ஏன்னா பிக் பாஸ்லேருந்து பெரிய ஆள் ஆயிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க யாருமே டைட்டில் வின் பண்ணல. டைட்டில் வின் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு படம், அரை படம் நடிச்சுட்டு, இல்லை சைடு ரோலில் வந்து நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க காணாமல் வந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரோ என்னமோ தெரில விஜய் விஷால். ஸோ அதனால தான் எல்லாத்தையும் வந்து விட்டு கொடுத்து வந்து போயிட்டுருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அதுக்கப்புறம் பவித்ராவை பற்றி நான் பேசணும்னு சொல்லியிருந்தேன். பவித்ரா அவர்களுக்கு ஒரு பெரிய வாக்குகள் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ மேபி அதாவது நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா, முத்துக்குமரன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெப்ரி, இவங்களுடைய அதாவது மஞ்சரி, இவங்களுடைய ஓட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவித்ராவுக்கு விழுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஜெப்ரியோட ஓட்டிங்ஸ் கிடையாது. பட் பவித்ராவுக்கு முத்து, அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி, இவங்க 2 பேரோட வாக்குகள் விழுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் விழுதில்ல, ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்குதில்ல. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவித்ரா அவர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. பட் சௌந்தர்யாவுக்கு இல்லை. அதுக்கடுத்தா விஜய் விஷால் பற்றி பேசியாச்சு. அதுக்கப்புறம் தர்ஷிகா பற்றி பேசணுன்னா தர்ஷிகாவை பற்றி பேச ஒன்றுமே இல்லை. தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நான் பிடிச்ச முயலுக்கு வந்து 3 காலு தான் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஆணித்தனமாக நம்பக்கூடிய ஒரு ஆள் தான். மற்றவங்க யார் சொன்னாலையும் நம்ம அதை வந்து எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கான்சியஸாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. இன்க்ளூடிங் அவங்களுடைய நன்மைக்காகவே சொன்னால் கூட அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நோ 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 நீ சொன்னால் நான் கேட்டுடணுமா, என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் தான் கத்துறாங்களே தவிர, ஏன்டா எதிர்த்தாப்பில் இருக்கிறவன் நம்மளை வந்து ரொம்ப நாட்களாக வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆள், க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏன்டா வந்து கான்சன்ட்ரேட்டடாக எடுத்துக்கிட்டு என்னன்றதை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசனையே வந்து வரமாட்டேங்குது. ஸோ ஒருவேளை ஆரம்ப காலகட்டத்திலே வந்திருந்தால் மேபி இந்த காதல் கன்றாவில் எல்லாம் உள்ளே போயிருந்திருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. தர்ஷிகாவுக்கும் தனி ஒரு ஃபேன் பேஸஸும் வந்து இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 5 வாரம் 6 வாரம் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன்லேயே வரல. ஸோ அதனாலே மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம காண்டில் இருந்தாங்க. தயவு செய்து அந்த பொண்ணை வந்து நாமினேஷனில் வரவேங்கடா, நாங்கள் வந்து அந்த பொண்ணை எப்படியாவது எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் எல்லா வாரமும் நாமினேஷனில் வந்துகிட்டே தான் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் சில பலியாடுகள்லாம் வந்து இருந்தது. இந்த மிக்சர் சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவிக்ட் ஆகிட்டு வெளியே போயிட்டாங்களோ அப்படிங்கிற வருத்தம் எனக்கு கூட வந்து இருந்துகிட்ருக்கு. ஆனால் சும்மா டம்மி பீஸாக இருந்துக்கிட்டு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு சும்மா பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் சத்யா, தர்ஷிகா,
அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும்னா ரஞ்சித் இவங்களெல்லாம் கூட வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் என்றைக்கு எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.